விஜயலட்சுமி அவர்களே, நம்முடைய அரசு அதிகாரிகளே, இன்றைக்கு அத்தனை பணியாளர்களே, அத்தனை பேருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு காலையிலே நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் நம்முடைய மண்டலத்திலே ஹெட் ஆபீஸிலே சீரும் சிறப்புமாக தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கின்றார்கள். தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பல்வேறு நாம் செய்த மாநகராட்சியின் சார்பாக மக்களுக்கு செய்த சாதனைகள் எல்லாம் நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கின்றார்கள். சொல்லப்போனால் கடந்த காலத்திலே நம்முடைய மேற்கு மண்டலம் தான் நம்முடைய மழை வெள்ள காலத்தில் பாதிக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. அருமையன் இசையப்பன் கூறியது போன்று இன்றைக்கு ஒரு சீரான முறையிலே சிறப்பான முறையிலே 240 ரோடுகள் இன்றைக்கு அந்த பகுதியிலே அண்ணன் வார்டிலே போடப்பட்டிருக்கிறது பெருமையாக தெரிவித்தார்கள். அதனால் அண்ணன் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இதை நமக்கு ஒரு அடிப்படை வசதியாக தூத்துக்குடி மாநகராட்சிக்கு நிதியை வழங்கிய நம்முடைய முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெள்ளம் வந்த சமயத்திலே பார்வையிட்டார்கள். உதயநர் பகுதி, பிஎன்டி காலனி பகுதி, அண்ணன் பகுதி, இப்படியெல்லாம் பார்வையிட்டு அந்த பகுதியிலே எப்படி தண்ணி செல்ல வேண்டும், கான்கள் கிட்ட வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு நம்முடைய மாமல்லம் வணக்கத்துக்குரிய மேயருடன் தெரிவித்து இன்றைக்கு அந்த பணிகள் தூத்துக்குடியிலே சிறப்பான முறையிலே இன்றைக்கு பணியாற்றி நடந்தேறியிருக்கிறது. மனமாற இந்த குடியரசு தின விழாவிலே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனால் இதற்கு முன்னால் நாம் செய்த சாதனைகளை ஒரு சில வார்த்தைகள் நாம் கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏனென்றால் 4 முறை நான் 87 மாமன்ற உறுப்பினர், 2 தடவை என்னுடைய துணைவியார் அன்னலட்சுமி அவர்கள் மாமன்ற உறுப்பினர், இந்த தடவை மண்டல தலைவர். ஏனென்றால் எதற்காக சொல்கிறேன் என்றால், நாங்கள் சண்முகம் பகுதியிலே இன்றைக்கு சீரும் சிறப்பாக மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அண்ணாச்சி பெரியசாமி 87 அவர்கள் தொழிற்சங்க தலைவராக இருந்து இன்றைக்கு நகர தந்தையாக தூத்துக்குடி மாநகராட்சி தலைவராக இருக்க சமயத்திலே எனக்கு வயது 22. 87 அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுகின்ற பக்குவத்தை நான் பெற்றிருக்கின்றேன். அதுக்கு தொடர்ந்து 4 முறையும் பணியாற்றுகின்றேன். 2 முறை என்னுடைய துணையாக பணியாற்றேன். ஏனென்றால் கடந்த காலத்திலே நான் சென்ற முறை விட நம்முடைய மீட்டிங்கிலே பேசினேன். அண்ணாச்சி 87 அவர்கள் தூத்துக்குடி மாநகராட்சி தந்தையாக இருக்கின்ற சமயத்திலே கொடியேற்றுகளை நான் பார்த்திருக்கின்றேன். மேயர் தம்பி அவருடைய புதல்வர் இன்றைக்கு கொடியேற்றுகளை நான் பார்த்திருக்கின்ற பெருமையோடு சொன்னேன். ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் செஞ்சதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு மணல் தர அவ்வளோ வரும். தூத்துக்குடியில் இருக்கிற பழைய பஸ் ஸ்டாண்டு போக முடியாது.